ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவிப் பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர் விசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்ம வித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓர் அரசன் அல்லது தலைவனுக்கு சரியான வழிகாட்டுதல் ஆலோசனை வழங்குகின்ற அறிவிலும் ஒழுக்கத்திலும் பண்பிலும் வயதிலும் மூத்த பெரியோர்கள் சான்றோர்கள் அவர்களுடைய அருகாமை எவ்வளவு முக்கியம் என்பதை திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா இதற்கு முன்னாடி அதிகாரம் பார்த்தா குற்றம் கடிதல், அரசன்ட்ட என்னெல்லாம் குற்றங்கள் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த குற்றம்லாம் வராம பார்த்துக்கணும்னு என்ன பண்ணணும்னா பெரியவங்களுடைய வழிகாட்டுதல நம்ம இருக்கணும். எல்லா காலங்களிலும் நாம் செய்த புண்ணியம் எல்லா காலங்களிலும் பெரியோர்கள் சான்றோர்கள் இந்த பூமியில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவங்களுக்கு குறைவே வராது. நாம தான் போய் அவர்களை பணிவுடன் கேட்டு தெரிந்து கொள்ள, நம்ம ஈகோலாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நானே எல்லா முடிவையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இது பண்ணாம முடிவு எடுக்கலாம். ஆனாலும் ஒரு ஆலோசனை, நம்ம பண்றது சரியா அப்படின்னு, அதாவது 100% நான் பண்றது சரிதான் அப்படின்னு நமக்கு உறுதி இருந்தா பரவாயில்ல. ஆனா சில சமயம் இது சரியா தப்பான்ற குழப்பம்லாம் வரும்பொழுது பெட்டர் இது போன்று பெரியவர்களிடம் சென்று கேட்பது, அவர்களுடைய ஆலோசனைப்படி நடப்பது. இது பல பேருடைய வாழ்க்கையில சரியான நேரத்துல சரியான வழிகாட்டுதல் பல முடிவுகளை மாற்றி அமைத்து பலவிதமான நன்மைகளை இந்த உலகத்தில் செய்திருக்கிறது. அதே நேரத்துல சரியான வழிகாட்டுதல் இல்லாத, சரியான ஆலோசனை கூற ஆள் இல்லாத தலைவர்கள்லாம் என்ன ஆகுறாங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக ஒருத்தர் தலைவரா இருக்கார் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவர் தன்னை சுற்றி மந்திரி அப்படின்னு சொல்லுவோம். மந்திரின்னு ஆலோசனை சொல்லக்கூடியவர். அந்த மண் அப்படின்னாலே ஆலோசனை அப்படின்னு பேரு, அறிவுரை கூறக்கூடியவர். அவர் சொல்றதை ஏத்துக்கிறதுக்கு இவருக்கு மனசு வரணும். அதே மாதிரி அவரும் அவ்வளவு பெரியவரா இருக்கணும், தர்மத்தின் பால் நிற்பவராக இருக்க வேண்டும், எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாதவராக. மக்களுடைய நலனில் தான் ரெண்டு பேருக்குமே கவனம். யாருக்கு? அந்த ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த பெரியவருக்கும் சரி, ஆலோசனையை கேட்கக்கூடிய தலைவனுக்கும் சரி. யாரு என்ன நலன்? மக்கள் நலன், பிகர் காஸ், லார்ஜர் காஸ். அதை பார்க்கும் பொழுது அதை வச்சு சில முடிவுகள் எடுக்கும்போது சரியா வரும். இப்ப குடும்பத்திலே கூட நான் பெருசா நீ பெருசா, நீ சொல்றபடி எல்லாம் நடக்கணுமா, நான் சொல்றபடி எல்லாம் இல்ல. எது குடும்பத்துக்கு நல்லது அதை பெரியவங்க சொல்லணும். குடும்பத்துக்கு லாங் லாஸ்டிங்கா எது நல்லது அப்படிங்கிற முடிவுகள் அதுதான் ரொம்ப தேவைப்படும். அன்பார்ச்சுனேட்லி இப்பெல்லாம் பெரியவங்க எல்லாம் ரொம்ப சொல்றது இல்ல. நமக்கு என்ன சொன்னாலும் சின்னவங்க கேட்க தயாரா இல்லை. அது ஒரு சேட் விஷயம்தான். ஆனா பொதுவா அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபேர்னா ரொம்ப நியூட்ரலா நடுநிலைமையாளர்களாக இருக்க வேண்டியது. அதாவது இது நம்ம பையன், இது நம்ம பொண்ணு, அதனால இவங்க என்ன சொன்னாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, அப்படி இல்லை. ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தாலே பெரியவங்க யார் பக்கம் தவறு என்பதை பார்த்து ஓரம் சாராமல் சரியான அறிவுரை சொன்னாங்கன்னு சொன்னா அது அந்த குடும்பத்துக்கே ரொம்ப நன்மையை பயக்கும். அந்த பெரியவங்க எப்படி இருக்கணுங்கிறது அதுல தெரிகிறது இல்லையா? நடுநிலைமையில சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர் கனி சொன்னார். அதே மாதிரிதான்
இங்க இருக்கக்கூடிய இந்த பெரியவர் பெரியாரை துணைக்கோடல், இந்த பெரியாருக்கு முக்கியமான இலக்கணம் என்னன்னா அவர் வந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டவராக, இந்த அரசன் வந்து மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறான், இந்த தலைவன் வந்து மக்களுக்கு சரியான பாதையில் வழிகாட்ட கடமைப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு சொல்லுவாங்க. அதனால சில சமயம் வந்து அரசனுடைய திங்கிங் ஒரு மாதிரி இருக்கும், அந்த பெரியவர் வந்து அது வந்து வேண்டாம்னு சொல்வார், இல்ல வேற மாதிரி பண்ண சொல்வார். அந்த மாதிரி நிறைய நடைமுறை சிக்கல்கள்லாம் கூட வரும் இல்லையா? அந்த நேரத்துல வந்து அந்த பெரியவர் வந்து அந்த பெரியவருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது, அப்படி வந்து கேட்டு நடக்கிறதுனால என்னென்ன நன்மைகள், அவர் எப்பேற்பட்ட பாதுகாப்பாக இருக்கும். இப்போ வந்து ஒண்ணும் இல்ல, இப்போ வந்து இந்த நாட்டை எதிர்த்து போர் பண்ணலாமா வேண்டாமா அது முதற்கொண்டு அந்த பெரியவங்க தான், ராஜகுருன்னு சொல்றாங்க, அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்களோட ஆலோசனை கருத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த நேரம். அதனால சொல்ல போறாரு இன்னும் திருவள்ளுவரே, காலம் அறிதல், வழி அறிதல், இடம் அறிதல். அப்படி எடுத்தேன் கவுத்தேன்னு ஒரு விஷயம் பண்ண முடியாது. எது பண்ணாலும் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி, சரியான நேரத்துல சரியான ஒரு அணுகுமுறையோடு ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு செய்யப்படுகின்ற செயல்கள். அதுக்கு வந்து ஒரு ஆலோசனை, ஒரு ஒரு அறிவுரை கூறுகின்ற ஒருவர் இருக்க வேண்டும். திருவள்ளுவர் வந்து 7 குறட்பாக்கள் வரைக்கும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார். இந்த 8வது குறள் தான் நம்ம இப்ப படிக்கணும். அதாவது இது போன்ற ஒரு ஆலோசனை சொல்ல ஒருத்தர் இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பலம். அவரை வந்து யாராலையுமே அவனை அசைக்க முடியாதுன்னு சொன்னார். இடிக்கும் துணையாரை ஆழ்வரை யாரே, கெடுக்கும் தகைமையவர். அதாவது இப்படி தனக்கு இடிச்சாவது, அதாவது அவங்க வந்து கடுமையா பேசுவாங்க அப்படிங்கிறது, இடிக்குங்கிற வார்த்தை என்ன, கொஞ்சம் குத்தி காட்டுவாங்க, கொஞ்சம் ஹார்ஷா பேசுவாங்க. அந்த உரிமையை அரசனும் கொடுக்கிறார். ரொம்ப அழகான ஒரு விஷயம். இப்ப சிவாஜி மகாராஜா வந்து சமர்த்த ராமதாசர் முன்னாடி பொட்டி பாம்பா அடங்கி நிக்கிறார். இந்த அதிகாரத்துக்கு பொருத்தமான ஒரு விஷயம் அந்த சமர்த்த ராமதாசரும் சிவாஜி மகாராஜாவும் தான். அவர் என்ன சொல்கிறார், ஒருவேளை சமர்த்தருடைய கட்டளையை மீறினா என்ன நடக்குது, அதையும் சிவாஜி பார்க்கிறார் அவரோட வாழ்க்கையில. ஆக அது ஒண்ணு வந்து இடிக்கும் துணையார் அப்படின்னா என்ன, தனக்கு இடிச்சு புத்தி சொல்லக்கூடிய அந்த பெரியவர்களை துணையாக கொண்டவரை, ஆழ்வாரை, அப்படிப்பட்ட அரசாள்பவரை, கெடுக்கும் தகைமையவர் யாரே, யாருப்பா அவனுக்கு வந்து கெடுதல் பண்ண முடியும், அவனுக்கு எதிரிகளே, எந்த எதிரி வந்தாலும் அவன் முன்னாடி நிற்க முடியாது. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு, நான் போன இதிலே சொன்ன மாதிரி தவ ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். நாட்டுக்காகவே எல்லா நேரமும் ஜப தியானங்களில் ஈடுபடுபவர்களாக, அவங்களுக்கு வந்து நமக்கு சாதாரணமா தெரியாத பல விஷயங்கள் அவங்களுக்கு புரியும். இன்ட்யூஷன்னு சொல்றோம் இல்லையா, லாஜிக்கு நமக்கு கொண்டு வராத பல விஷயங்கள், வெறும் ஜோசியம் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்து தெரியும் சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க போகுது, இதுதான் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இப்படிதான் நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெரியும். அதுக்கு தகுந்தாற் போல அந்த அரசனை வந்து அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆனா இந்த குறள்ல என்ன சொல்றார் திருவள்ளுவர்ங்கிறத பார்க்கலாம். 8வது குறள்ல, இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாறை, இடிப்பாறைன்னா என்ன, கண்டித்து அறிவுரை கூறுகின்றவரை அழச்சொல்லி, அந்த குறளையும் நம்ம மறக்கவே கூடாது. அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ள, ஃப்ரெண்டுக்கே அப்படி சொன்னார். இங்க வந்து லைட்டா சொல்லி பார்க்கலாம், ஒருவேளை தலைவருக்கு நம்ம சொல்றது பிடிக்கலன்னா விட்டுடலாம், அப்படி இல்லை. அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இதுதான்ப்பா, இதை பண்ணக்கூடாது, இதைதான் செய்யணும் அப்படின்னு உறுதியோடு, அரசன் செல்கின்ற பாதை தவறு என்றால் தவறு என்று தைரியமாக சுட்டி காட்டக்கூடிய அந்த வலிமை, அந்த உறுதி, யாருக்கும் பயப்படுறது இல்லை. அப்படிப்பட்ட பெரியவங்க, இடிப்பாறை இல்லாத, இடிப்பார்னு அவர் தான், இடிச்சார்னா தைரியமா சொல்றாரு. அவை அஞ்சாமைன்னு படிக்கிறோம் இல்லையா, அமைச்சரோட இலக்கணம் அது. அமைச்சர் வந்து பயந்து பயந்து, அதாவது சில மேனேஜ்மெண்ட் இதுல நம்ம பார்க்கலாம், சில கார்ப்பரேட் இதுல எல்லாம் ஒரு பாஸ் இருக்காருன்னா அந்த பாஸுக்கு என்ன பிடிக்குமோ அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. பாஸுக்கு வந்து இந்த இப்படி பிரசன்ட் பண்ணா பிடிக்கும், இப்படி இப்படி சொன்னா பிடிக்கும். பாஸ் முன்னாடி காண்பிக்கிற பிக்சர் ஒண்ணு, ஆனா ரியல் பிக்சர் வேறவா இருக்கும். அவருக்கு இது சொன்னாதான் பிடிக்கும். பாஸ் வந்து இனிமையான விஷயத்தை கேட்கறதுக்காக வரல, உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டியது பாஸோட கடமை இல்லையா? ஒரு கம்பெனியில சிஇஓ தலைமை பொறுப்புல இருக்கிறவர்கிட்ட போய், இல்ல இப்படி இப்படி நடந்துடுச்சு, இது இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்றவங்கள ஒருவேளை அந்த பாஸுக்கு பிடிக்கலன்னு சொன்னா அந்த கம்பெனியோட கதி அதோ கதி தான். சில சமயம் சில கசப்பான விஷயங்களையும் கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். தலைமை அவங்களாம் அவ்வளவு ஈஸியா ஏமாந்துரும், அவங்களுக்கு தெரியும் எது எது வந்து ஆஹ் எது எது மேக்கப் பண்ணி நம்ம முன்னாடி சொல்லப்படுது, உண்மை என்னங்க. அவங்க நிறைய இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பல சோர்ஸ்ல இருந்து அவங்களுக்கு விஷயங்கள்லாம் வரும் இல்ல. ஆனாலும் சில சில பேர் என்னன்னா அந்த புகழ்ச்சிக்கு மயங்குறவங்களா இருந்தாங்கன்னா ஈஸியா அவங்கள ஏமாத்திட்டு போயிடுவாங்க, அதையும் பாக்குறோம்.
இங்க என்னன்னா இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன். இந்த மன்னன் எப்படிப்பட்டவன்? ஏமரா, ஏமம்னா பாதுகாப்பு, ஏமரா மன்னன்னா பாதுகாப்பு இல்லாத மன்னன். மன்னனுக்கு என்ன பாதுகாப்பு? சுத்தி வந்து செக்யூரிட்டி இருக்காங்க, பிளாக் கேட் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, எல்லாம் சொல்றோம். எல்லாம் நல்ல பாதுகாப்பு இருக்கு. அவர் வீட்டுக்கு பாதுகாப்பு இருக்கு, காருக்கு பாதுகாப்பு இருக்கு, அவர் ஆபீஸ்க்கு பாதுகாப்பு எல்லாம் இருக்கு. ஏமரா மன்னன். ஏன் ஏமரா மன்னன்னு சொல்றாரு? பாதுகாப்பு இருக்கேன. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன். தன்னை கண்டித்து அறிவுரை கூறுகின்றவரை அப்படிப்பட்ட ஒருவர் இல்லாத மன்னன். இந்த அரசனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கிடைக்கல. கிடைக்கலங்கிறத விட இவன் சூஸ் பண்ணல. அந்த மாதிரி மனிதர்கள் வந்திருப்பாங்க, அவன் தள்ளி விட்டுட்டு போயிருப்பான். இந்த அரசன் என்ன பண்ணிருப்பான்? அவனுடைய அகங்காரத்தினால அவனுக்கு யாரும் அட்வைஸ் சொன்னா பிடிக்காது. சில பேருக்கு அட்வைஸே பிடிக்காது. இந்த கால பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. அட்வைஸ்ங்கிறது என்னது? அவ்வளோ ஒரு கேவலமான விஷயமா? அஃப்கோர்ஸ் ஃப்ரீயா கிடைக்குது, இல்லைன்னு சொல்ல. நம்ம லைஃப்ல அக்கறை இருக்கிறவங்க தானே சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லிடுவாங்களா அட்வைஸ்? அவங்க நம்ம லைஃப்ல அக்கறை இருக்கிறவங்க சொல்ற அட்வைஸ் வந்து ரொம்ப வேல்யூபிள் இல்லையா? அதை ஏன் நம்ம யோசிச்சு பார்க்க கூடாது? இந்த அரசன் வெளியில எல்லாம் கோட்டை இருக்கு, கொத்தளம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் இவனுக்கு அறிவுரை சரியானபடி கண்டித்து இவனை வந்து மிரட்டி இவனுக்கு அறிவுரை கூறுகின்ற ஒரு ஃபாதர்லி, ஒரு தந்தை ஸ்தானத்துல. அந்த காலத்துல பாத்தீங்க, வழி வழியா முடியாட்சி. தந்தை தந்தை இறந்த பிறகு தானே இவர் ராஜா ஆக போறாரு. ஆனா அந்த காலத்துல அந்த ராஜகுருக்கள், அந்த மந்திரிமார்கள்லாம் இருப்பாங்க. அந்த அரசனை வந்து சரியாக வழி நடத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்தணர்களுக்கு கூட அந்த பொறுப்பு என்னன்னா, அவங்க வந்து காலையில தினம் வந்து ராஜாக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி சில மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு நீதியெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. சுவாமிஜி இதை ரொம்ப சொல்லுவார். அதாவது அரசாங்கம் வந்து தவறு செய்தால் அதை வந்து வழி நடத்தக்கூடிய பொறுப்பு வந்து இந்த பெரியவங்களுக்கு இருக்கு, வேதம் கற்பவர்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு, அவங்க தானே படிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிகிறது. திருமந்திரத்திலே சொல்லியிருக்கு வந்து என்னென்ன அரசன் வந்து சரியாக ஆட்சி பண்ணனா மக்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் வரும், கோவிலை பூட்டினா என்ன நடக்கும், நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது இந்த ஆன்மீக பெரியவர்களுடைய ஒரு கடமை. அதே மாதிரி ஆன்மீகத்திலயும் அரசியல்லயும் இருக்கட்டும், நல்ல பெரியவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய கைடன்ஸ் இல்லாத ஒரு அரசன் பாதுகாப்பற்ற அரசன். நம்ம சமீபத்துல கூட பார்த்தோம், ஒரு அவ்வளவு பெரிய ஒரு தலைவர், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை. ஆனா வந்து அவர்களுடைய இறப்பு எப்படி இருந்தது? ஏன்? அவர்களுக்கு நல்ல ஆலோசகர்லாம் கூட இருந்தாங்க. ஆனாலும் ஏன்? ஏன்னா பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து சும்மா வெளியில நம்ம பார்க்குற போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் இல்ல. அவங்களும் அவங்க சொல்றத கேட்கறதுக்கு தயாரா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். என்னன்னா, அவன் பாதுகாப்பு இல்லைன்னா இவன் அவங்க விட்டுடல, இவன் தான் அவங்கள விட்டுடுறான். அவர்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறார்கள். யாரு? இந்த ராஜகுருமார்கள், அந்த மாதிரி பெரியவங்க வந்து ஆலோசனை சொல்வதற்கு தயார். யாருடைய ஆலோசனை எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி ஒரு கவச்சம் மாதிரி பெரிய பாதுகாப்பு எதுனா பெரியவங்களுடைய வார்த்தைகள் கண்டிச்சு, அதாவது உறுதியா சொல்லணும். சும்மா அந்த பாலிஷ்டு வேர்ட்ஸ்லாம் லைட்டா டிப்ளமேட்டிக்கா சொல்லி இப்படி பண்ணா பண்ணலாம், இப்படி பண்ணலனா பண்ணலாம், அப்படி இல்ல. பண்ணவே கூடாதுப்பா, இதைத்தான் பண்ணணும், இப்பதான் பண்ணணும் அடிச்சு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசனுக்கு அது பிடிக்காத போதும். அப்படிப்பட்ட பெரியவர்கள் இவனுக்கு பாதுகாப்புங்கிறார் திருவள்ளுவர். ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு குறள். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் அவனுக்கு என்ன வரும்னா, கெடுப்பார் இலானும் கெடும். அவனுக்கு வந்து எதிரிகளே யாரும் இல்லை, ஆனாலும் அவன் கெட்டு போயிடுவான். அவனை யாரும் எதிர்த்து போர் பண்ணல, அவனை யாரும் தாக்கல, ஒண்ணும் பண்ணல, ஆனாலும் அவன் வீணா போயிடுவான். அவனால் மக்களுக்கு சரியாக வழி காட்ட முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரசனுக்கு என்னன்னா சுய புத்தி இல்லைன்னு தெரியும். சுய புத்தி நமக்கு நன்றாக இருந்தால் இதெல்லாம் நம்ம இணைச்சு சிந்திச்சு பார்க்கணும். திருவள்ளுவர் என்ன சொன்னார்? அந்த மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு சொன்னார் இல்லையா? அந்த அறிவுடைமை அதிகாரத்திலே அழகான ஒரு குறள். உலகம் தழியது ஒட்பம். இந்த பெரியவங்க சான்றோர்களுடைய நட்பை நம்ம பெற்று அவங்களோட எப்பயுமே சேர்ந்து இருக்கணும். ஏதாவது சண்டை படக்கெல்லாம் வர வச்சுக்க கூடாதுன்னு சொன்னார். அந்த வந்து ஒரே மாதிரி மலர்தலும் கூம்பலும் இல்லாமல் தொடர்ச்சியா கன்சிஸ்டண்டா 40 வருஷம், 50 வருஷம், 60, அவங்க என்ன சொன்னாலும். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து நல்ல காலங்களும் வரும், மோசமான காலங்களும் வரும். நல்ல இனிமையான மூமெண்ட்ஸும் இருக்கும், கசப்பான கணங்களும் இருக்கதான் செய்யும். ஆனாலும் அதுக்காக அதை விட்டுடுறாம தொடர்ச்சியா அவங்க ஏதோ என்னோட என்னோட நல்லதுக்கு தான் சொல்றாங்க, என்னோட நல்லதுக்கு தான் சொல்றாங்க. இங்க பாருங்க, நம்மளோட ஈகோ தள்ளி வைக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு வந்து. அப்ப மக்கள் நலனை மனசுல வச்சுட்டு தான் அவர் சொல்றாரு. அவர் சொல்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டு இந்த அரசன் அவர் சொல்றதை ஃபாலோ பண்றான். அப்படி பண்ணலைன்னா அவன் வந்து கெடுப்பாரிலானும் கெடும். யாருமே அவனை வந்து அட்டாக் பண்ண யாருமே இல்லாத போதும் அவன் அழிந்து போவான். திருவள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்றார், புல்லறிவாண்மைங்கிற அதிகாரத்துல 843வது குறள். நம்ம நினைச்சு சிந்திச்சு பார்க்கணும். அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பிழை செருவார்க்கும் செய்தல் அரிது. என்ன அர்த்தம்னா, அந்த முட்டாள் வந்து தனக்கு நான் தானே கெடுதல் பண்ணிக்கிறானே, அவனால பகைவர் கூட இவ்வளவு கெடுதல் கொடுக்க முடியாதுப்பா. தானே தனக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுத்துப்பான் முட்டாள். பகைவர்லாம் வேண்டாம் இவனுக்கு கஷ்டம் கொடுக்க, இவனே போதும்.
நம்ம சொல்றோம் சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிட்டேங்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தானே தனக்கு வர வச்சுப்பாங்க. அறிவில்லாத இது வந்து அப்ப அறிவுடைமைன்னு தெரிகிறது. எது? பெரியாரை துணைக்கோடல் அறிவுடையாரின் ஒரு பண்பு. அறிவுடையாரின் இலக்கணம் அது. பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறது. ஒரு அரசன் கண்டிப்பா வந்து இது போன்ற பெரியவர்களின் சொற்களை கேட்பவனாக இருக்க வேண்டும். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். நமக்குமே கூட வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் இது மாதிரி வந்து பெரியவர்களுடைய துணை மிகவும் அவசியம். அரசனுக்கு தான் தலைவனுக்கு தான் நினைக்க வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில சரியான நேரத்துல வழி காட்டக்கூடிய, கண்டித்து திருத்தக்கூடிய பெரியவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் சொல்றதை நம்ம கேட்கறதுக்கு தயாரா இருக்கணும். ஒரு வயசுக்கு மேல அம்மா அப்பாவே பேச பயப்படுறாங்க இப்பெல்லாம். அப்படி இல்ல. அதாவது நல்ல ஒரு பெரியவர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். பெரியவர்களும் அது மாதிரி நடந்துக்கணும். வாழ்ந்து காட்டி வழி காட்டக்கூடியவர்களா இருக்கணும். கமாண்ட் ரெஸ்பெக்ட் அப்படி சொல்லணும். டிமாண்ட் ரெஸ்பெக்ட் இல்ல. ஐயோ என்னை யாருமே மதிக்கல, என்னை யாருமே நமஸ்காரம் பண்ணல அப்படி இல்ல. அவரை பார்த்தா நமக்கே ஒரு மரியாதை வரணும். அப்படி பெரியவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அந்த பெரியவங்களோட வார்த்தைக்கு மரியாதை இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட பெரியவர்கள் வந்து கொஞ்சமா தான் பேசுவாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டாதான் சொல்லுவாங்க. இப்ப சுவாமிஜிட்ட எல்லாம் நிறைய பேர் திருமணம் ஏதாவது கவுன்சிலிங்லாம் வந்தாங்கன்னா கேட்டாதான் பதில். அவங்களா போய் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. சாமி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்ன பண்றதுன்னு கேட்டா யோசிச்சு ஒரு தீர்வு சொல்லுவாங்க. இப்ப பெரியவங்கள்ட்ட போய் கேட்கணும். இது ரொம்ப முக்கியம். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் வாழ்க்கையில வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கதானே செய்யும். எவ்வளோ பெரிய டனலுக்கும் ஒரு முடிவு இருக்கதானே செய்யும். அந்த மாதிரி நம்ம தான் போய் கேட்கணும். பெரியவங்க கிட்ட போய் கேட்கணும்னு தெரியுது. அது போன்ற ஒரு தன்னை கண்டித்து திருத்தக்கூடிய பெரியவர்கள் இல்லாத ஒரு அரசன் வந்து யாரும் அவனை கெடுக்காம தானே அழிஞ்சு போயிடுவான். தானே தன்னுடைய மக்களுக்கும் கெடுதலை உண்டு பண்ணுவான். அவனும் அழிந்து விடுவான். எக்ஸாம்பிள் கொண்டு வச்சுக்கலாம். ஒரு ஒரு அரசன் வந்து குடிகாரனா இருக்கான்னு வச்சுக்கலாமே. ஒண்ணும் இல்ல. அந்த ஒரு சின்ன ஒரு ஹேபிட் போதும். இப்ப அந்த ஆலோசகர் என்ன சொல்றாரு? இது நீ செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு கேட்க மாட்டான். பண்ணிட்டே இருக்கானா? அப்ப வேற யாராவது வந்து அவனை கொல்லணுமா? குடிச்சு குடிச்சே அவன் அழிஞ்சு போயிடுவான் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஒரு இதுவுமே ஒரு ஒரு வீக்னஸ் நம்ம சொல்றோமே பலவீனங்கள் என்ன இருந்தாலும் அது வந்து நான் அப்ப பெரியவங்க வந்து அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ இந்த ஒழுக்கங்கள்லாம் நீ கடைப்பிடிக்கணும். நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு அரசன்னா அலர்ட்டா இருக்கணும். விழிப்புணர்வோடு இருக்கணும். எல்லா நேரமும் மக்கள் நலனை சிந்திப்பவனாக இருக்க வேண்டும்னு வழிகாட்டுவாங்க. அவனுக்கு இதுவே போட்டு கொடுத்துருவாங்க. நீ இப்பப்பதான் ரெஸ்ட் எடுக்கலாம். இப்பப்ப நீ பயிற்சி பண்ணணும். அதாவது போர் இல்லாத நேரமும் போர் பயிற்சிகள் நடைபெற்றன. சும்மா வந்து போர் அனௌன்ஸ் பண்ணப்புறம் போய் பயிற்சி எல்லாம் பண்ண மாட்டாங்க. எப்பொழுதுமே போருக்கான பயிற்சிகள் நடைபெறும். எப்பொழுதுமே வந்து ஆலோசனைகள் நடைபெறும். மக்கள் நலனுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் 24 மணி நேரமும் சிந்திப்பவன் தான் அரசன். இப்படி சிந்திப்பவன் தான் மந்திரி. இதை நல்லா நம்ம மனசுல வாங்கிக்கணும். அப்ப வந்து நம்மளோட பர்சனல் இதுக்கெல்லாம் ரொம்ப விருப்பு வெறுப்புகள் புலனின்பங்கள் நாட்டம் தான் அளவா இருக்குமே தவிர இதுக்காகவே வந்து இதுல மயங்கி போய் ஒருத்தன் அப்படியே இதுல அமிழ்ந்து போயிட்டான்னா அவனை திருத்தி வழிக்கு கொண்டு வர பொறுப்பு வந்து அந்த பெரியவங்களுக்கு இருக்கு. அப்படி அந்த பெரியவர்களின் சொற்களை கேட்காத அரசன் பகைவர் இல்லாமலே தானே அழிந்து போய் விடுவான்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. 9வது குறள். முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. முதல் இல்லார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. நிலை அப்படின்னு சொன்னா நிலைச்சு நிக்கிறது. இப்போ ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கோம்னா தொடர்ந்து இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணணும் இல்லையா? தொடர்ச்சியா ஒரு நின்னு விளையாடுறதுன்னு சொல்றோம். கிரிக்கெட்ல கூட வந்து வந்த உடனே சிக்ஸ் அடிச்சு அவுட் ஆகுறது இல்ல. நின்னு ஆடுறது. அது மாதிரி நிலைனா நிலைச்சு நிக்கிறது. சார்பு இல்லாருக்கு நிலை இல்லை. மதலையாம் சார்பிலாருக்கு. மதலைன்னா ஒரு குழந்தை மாதிரி இருக்கானா. தன்னை தாங்கக்கூடிய அளவுக்கு தன்னை தாங்குகின்ற சார்பில்லாதவருக்கு பெரியவர்களின் துணை இல்லாத அரசருக்கு நிலை இல்லை. ஆட்சி உட்பட எதுவும் நிலைத்திருக்காது. மதலை இவன் 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 வந்து ஒரு என்ன சொல்றது இவனுக்கு வந்து ஒரு இது தேவைப்படுகிறது. பாதுகாப்பு தேவைப்படுகிறது. ஆனா சார்பு இல்லை. இவனால அவங்க சார்ந்து இவனால இருக்க முடியல. ஏதோ காரணத்தினால இவன் வந்து அவங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்கிறான். பெரியவர்களின் அறிவுரையை மீறி நடந்து கொள்கிறான். அவனுக்கு நிலை இல்லை. ஆட்சி உட்பட எதுவுமே நிலை இல்லாமல் போய்விடும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் திருவள்ளுவர். முதல் இல்லார்க்கு ஊதியம் இல்லை. இப்போ பிரின்சிபல்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நம்ம முதல்ல வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா முதல்ல இவ்வளவு பணம் இருந்தா தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். முதல் போடாத வணிகர்களுக்கு ஊதியம்னா அதனால் பெறப்படும் செல்வம் கிடைக்காது. அதுல ப்ராஃபிட் எப்படி எடுப்பீங்க? நம்ம முதல்ல நீங்க போடலைன்னா ப்ராஃபிட் எப்படி எடுப்பீங்க? முதல்னா பிரின்சிபல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அது வந்து. அப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னது அப்படின்னா இங்க வந்து முதலில்லார்க்கு ஊதியம் இல்லைன்னா யாரு வந்து வணிகத்துல வந்து முதல் போடலையோ அவனுக்கு வந்து அந்த செல்வத்திலேருந்து லாபம் வந்து கிடையாது. அது போல மதலையாம் சார்பிலார்க்கு தன்னை தாங்கக்கூடிய அந்த பெரியவர்களை
இவன் வந்து அவருடைய துணையை ஏற்றுக்கொள்ளாத அரசனுக்கு நிலை இல்லை. இவனுக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டே இல்லைன்னு அர்த்தம். இப்படி அந்த பிரின்சிபல்ங்கிறது தான் ஒரு ஆதாரமா இருக்கிறது. அந்த பணத்தை வச்சு தான் நான் பண்ண போறேன். இப்போ 50,000 இருக்கு, அதை வச்சு ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இவன் எதை ஆதாரமா வைத்துக்கொண்டு நிற்கிறான்? ஒரு அரசன் வந்து ஒரு பிரச்சனைனா எங்க, அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு இது தேவைப்படுது இல்லையா? ஒரு நம்மளால டிசைட் பண்ண முடியாத சில சில ஏரியா வருது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த இடது போடுமா வலது போடுமான்னு தெரியாத நிலை. இதுக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து வழி காட்டுவாங்க. அவங்க வந்து நம்பிக்கைக்குரியவர்கள். அவர்கள் நல்லவர்கள். அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள். அரசனின் நலனில் அக்கறை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட பெரியவர்களுடைய பிரசன்ஸ் வந்து எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பிரசன்ஸ் மட்டும் இல்ல, அவர்களுடைய அறிவுரை. அது இல்லைன்னு சொன்னா இவனுக்கு என்ன பண்றதே தெரியாது. நான் இந்த வகுப்புல பலமுறை சொல்லியிருக்கலாம். திருதராஷ்டிரன் வந்து ஏன் வந்து அதாவது திருதராஷ்டிரன் இல்ல, திருதராஷ்டிரனுடைய மகன் துரியோதனன் ஏன் கெட்டவனானா அப்படிங்கிறதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும் துரியோதனன் பொறாமையே வடிவெடுத்தவன், ரொம்ப மோசமான அரசனா இருந்தான், எல்லாம் தெரியும். ஆனா அவன் ஏன் அப்படி மோசமானவனா இருந்தான்? அவன் ஏன் நல்லவனா இல்ல? இப்ப பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரே ஃபேமிலி தானே. இப்ப தர்மபுத்திரர் இப்படி இருக்கும்போது துரியோதனன் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. துரியோதனனின் தந்தை யாரு? திருதராஷ்டிரர். திருதராஷ்டிரர் கண்ணை கட்டிட்டார் இல்லையா? கண்ணை கட்டிக்கல, சாரி, அவருக்கு பார்வை இல்லை. அவருடைய மனைவி கண்ணை கட்டிட்டா, காந்தாரி கண்ணை கட்டிண்டா. திருதராஷ்டிரருக்கு பிறப்பிலேயே பார்வை இல்லை. அவர் என்ன பண்ணுவார்? பார்க்க முடியாது. சரி, அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து அம்மா அப்பாவிடம் இருந்து அன்பு, வழிகாட்டுதல்லாம் பார்வை மூலமாக நிகழ்கின்றன அப்படின்னு ஒரு தியரி. ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்டூல் மேல ஏறி நின்று எப்படி பார்க்கும்? ஏய் இறங்கு இறங்குன்னு கண்ணாலேயே சொல்லுவாங்க அம்மா அப்பா. அதே மாதிரி யாராவது ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிட்டுமான்னு கண்ணால தான் கேட்கும். வாங்கிக்கலாம், இல்லை வாங்கிக்கோ. அந்த ஆமோதித்தல், வேண்டான்னு சொல்றது எல்லாம் பார்வை. அப்ப கண்ணால 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 அம்மா அப்பா கிட்ட இருந்து அன்பு, வழிகாட்டுதல் இதெல்லாம் குழந்தைக்கு கிடைக்கிறது. ஆனால் துரியோதனனுக்கு அதெல்லாம் கிடைக்கலையா. அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து அவனுக்கு அன்பு கிடைச்சிருக்குமோ, ஆனா இந்த வழிகாட்டுது சரி எது தப்புங்கிறது அவனுக்கு தெரியல, சொல்லி தரல. அப்பா கிட்ட இருந்து கிடைக்கல, அம்மாவும் கண்ணை கட்டிட்டா. சரி, பிதாமகர்லாம் இருந்தாங்க, அப்படி ஒண்ணும் யாருமே இல்லாத குடும்பம் இல்ல. பீஷ்ம பிதாமகர் இருந்தார், விதுரர் இருந்தார், கேட்க தயாரா இல்ல. அதுதான். பெரியவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, பெரியவர்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படல. இதே திருதராஷ்டிரன் வந்து ராத்திரி தூக்கம் வரலன்னு விதுரனை கூப்பிடுமா, சொல்லுனா விதுரர் எல்லா நீதி எடுத்து சொல்வார். அதனால முல்லை ஏதாவது ஏறுமா என்ன, ஏறாது, சும்மா கேட்பான். நமக்கு தான் அது வந்து பெரிய ஒரு லிட்ரேச்சரா விதுர நீதி, விதுரர் எப்படியெல்லாம் தர்மங்களை சொல்றாருன்னு நம்ம கேட்கிறோம். அதனால நமக்கு நிறைய பிரயோஜனம் இருக்கு. இந்த குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றார்? எப்படி வந்து ஒரு வணிகன் முதலே போடலையோ அவன் எப்படி லாபத்திலேருந்து அவனுக்கு பங்கு கிடைக்கும், அது மாதிரி இந்த அரசன் வந்து இது போன்ற ஒரு அஹ், பெரியவர்களின் துணையே நாடவில்லை, பெரியோரை சார்ந்திருக்கவில்லை, மதலையாம் சார்பிலாருக்கு நிலை இல்லை. அவனோட ஆட்சியெல்லாம் நிலைச்சு நிக்காதுப்பா. அவன் வாழ்க்கையில எதுவுமே உருப்படியா அவனால பண்ண முடியாது. அவனுக்கு வந்து எல்லா நேரமும் ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்கும். பண்ணுவான், ஆனா அது வந்து சரியா தப்பான்னு 1008 கேள்வி அவனுக்குள்ளேயே, அது வெளியில தெரியாது, ஆனா அவனுக்குள்ளேயே ஏகப்பட்ட கான்ஃபிளிக்ட் இருக்கும். அவன் வந்து நிம்மதியா இருக்க முடியாது, தானும் நிம்மதியா இருக்க முடியாது, மக்களையும் நிம்மதியா வழி நடத்த முடியாது, நிலைச்சு நிக்காது அவனுடைய ஆட்சி அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். கடைசி குறள். பல்லார் பகை கொளின் பல்லார் பகை கொளலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல். பல்லார் பல்லார் பகை கொளலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல். நல்லார் தொடர் கைவிடல். நல்லவர்களிடம் அமைத்துக் கொள்ள வேண்டிய உறவை, தொடர்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை கைவிடல், ஏற்படுத்தி கொள்ளாமல் விட்டு விடுதல் என்பது. இப்போ ஒரு பெரியவர் இருக்கார், அந்த பெரியவர் நமக்கு அறிவுரை கூறக்கூடியவர், ரொம்ப ரொம்ப அவர் வந்து ரொம்ப சிறந்தவர், அறிவிலும் ஒழுக்கத்திலும் வயதிலும் மூத்தவர், எல்லாம் சரிதான். அவர் என்ன பண்றாருன்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரியே அறிவுரை சொல்றாரு. ஒரு நேரம் இடிச்சு சொல்லிடுறாரு, இடிப்பாறை நிப்பதனே பார்த்தோம். கடுமையா சொல்லிடுறாரு. இந்த அரசனை வந்து கிண்டல் பண்ணிடுறாரு, ஏதோ ஒண்ணு சொல்றாரு, கோவமா சொல்றாரு, இல்ல கண்டிச்சு சொல்றாரு. உடனே இந்த அரசனுக்கு என்ன ஆகும்? மனசு வந்து எப்பேற்பட்ட அரசன் என்ன போய் இவர் அவமானப்படுத்திட்டார் அப்படின்னு நினைச்சு கட் பண்ணிடுவான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல யாராவது பெரியவங்க அட்வைஸ் பண்ணா அப்படியே கட்டு. அதுக்கப்புறம் அவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க. என்னமோ சொல்றாங்களே, நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்களா அப்படின்னு யோசிக்க முடியாது. அவங்க சொன்னதுனாலே அவங்களை பிடிக்காது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்களை என்ன குறை சொல்லிட்டாங்க, என்ன மட்டமா பார்த்துட்டாங்க அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்மளோட வயசுல பெரியவங்க இல்லையா, ஒரு அனுபவம்னு ஒண்ணு இருக்கு தானே, நம்மளோட 20 வயசு 30 வயசு பெரியவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னா ஏதோ இருக்கு, ஜஸ்ட் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். உடனே ஃபாலோ பண்ணாட்டி கூட நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு கூட சொல்ல மாட்டோம்.
நல்லா கவனிச்சு பாருங்க. இது வந்து ரொம்ப நம்மலாம் சாதாரணமா யூஸ் பண்ற ஒரு விஷயம். நல்லார் தொடர் கைவிடல். நல்லவர்களுடன் உறவை ஏற்படுத்திக் கொள்ளாமல் விட்டுவிடுதல் என்பது பல்லார் பலருடன் பகை கொளலின் பகை கொள்வதை காட்டிலும் பகைத்துக் கொள்வதை காட்டிலும் ஒரே நேரத்துல ஒரு அரசனுக்கு எல்லா பக்கமும் எதிரி. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு எல்லா பக்கமும் ஒரே நேரத்துல எல்லா நாட்டு அரசர்களோடையும் இவனுக்கு பகைமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பல்லார் பகை கொளின் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கற்பனை பண்ணாலே பயங்கரமா இருக்கலாம். அதை காட்டிலும் பத்தடுத்து தீமைத்து. பத்தடுத்துனா 10 மடங்கு அதிகமான தீமையை கொடுத்துருமா. இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு அரசன் இருக்கான். அவனை சுத்தி எல்லா பக்கமும் வந்து நிறைய எல்லா திசைகளிலும் அவனுக்கு வந்து பகைமை பாராட்டுகின்ற அரசர்கள் உருவாக்கி விட்டார்கள். இவனே பகைச்சுட்டான், எல்லாரையும் பகைச்சுட்டான். எல்லா நேரமும் போர் மூளக்கூடிய சூழல் இருக்கு. ஒரு டைரக்ஷன்ல வந்தாலே தாங்க முடியாது, எல்லா டைரக்ஷன்லயும் இவனை வந்து அட்டாக் பண்ண தயாரா இருக்காங்க. அதை விட 10 மடங்கு கெடுதல் எது தெரியுமா? பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல். அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா, அதெல்லாம் வந்து போர் பண்ணி ஜெயிச்சுக்கலாம். ஆனா அதை விட 10 மடங்கு தீமை எது தெரியுமா? ஒரு பெரியவரின் இதை வந்து நீ விட்டுடுறது. நல்லார் தொடர் கைவிடல், அவர்களுடைய ஆலோசனை நீ ஏற்காமல் போவது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, தனிப்பட்ட முறையிலும் பொதுவாக அரசன் என்ற முறையிலும் எத்தனையோ விதமான அரிய வாழ்க்கைக்கு பயனுள்ள உண்மைகளை உபதேசங்களை அந்த பெரியவர்கள் நமக்கு தருவார்கள். இந்த அரசன் வந்து பர்சனலா அவன் நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வழி, அவன் எப்படி கடவுளை நோக்கி செல்ல வேண்டும். நம்ம நாட்டுல ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, பாரத பண்பாட்டுல அது அரசரோ வணிகரோ அந்தணரோ யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் வந்து கடவுளை உணர்வதுதான் குறிக்கோள். நமக்குள் தெய்வத்தை உணர்வதுதான் குறிக்கோள். யாருமே சாகர வரைக்கும் இந்த தொழிலை பண்ணிட்டுன்னு சொல்லல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதை விட்டுட்டு நீ கடவுளை தேடிச் செல். அப்ப நமக்கு வந்து சரியான ஒரு வழி காட்டுது. எப்ப எதை எடுத்துக்கலாம், எப்ப எதை விடலாம், எப்ப என்ன செய்யணும், ஒரு விஷயம் கைமீறி போகும்போது என்ன செய்யணும், இது போன்ற அறிவுரைகள்லாம் சொல்லக்கூடிய அந்த பெரியவர், ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவர் இவரை கண்டிச்சு பேசினான்னு சொல்லிட்டு விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. நல்லார் தொடர் கைவிடல். இவன் விட்டுட்டான். அவர் சொல்லதை இவர் கேட்கல, அவரை வந்து இக்னோர் பண்றான். அவரும் எனக்கு என்னன்னு கிளம்பி காட்டுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நல்லார் தொடர் கைவிடல். யாருக்கு நஷ்டம்? அந்த பெரியவருக்கு நஷ்டம் இல்ல, அரசனுக்கு நஷ்டம். நல்லார் தொடர், அவர் சொல்றதை கேட்டாதானே, அரசன் கேட்டாதானே அவரு சொல்ல முடியும். அதனாலதான் நம்ம இதுல பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கேட்காம சொல்றதே இல்லை. அர்ஜுனன் வந்து பணிஞ்சு நமஸ்காரம் பண்ணி, எனக்கு வர வழி இல்லை, நீ வாயை திறந்து நீ பேசினாதான் உண்டுன்னு அவன் வந்து சரணாகதி செய்த பிறகுதான் கிருஷ்ணர் பேசுகிறார். ரொம்ப சைக்கலாஜிக்கல். நம்ம பகவத்கீதையில பார்த்தா அவரா வந்து டைரக்டா சொல்லல, லைட்டா சொல்றாரு. அவன் கேட்கலன்னு அதுக்கப்புறம் அமைதியாயிடுறாரு. அப்புறம் அர்ஜுனன் சரண்டர் பண்ண பிறகுதான், நான் உன்னுடைய சிஷ்யன், இப்ப ஃப்ரெண்ட் இல்ல சிஷ்யன்ற வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான், மாம் ஷாதி எது ஸ்ரேயா தத்து நிஷ்சிதம் மே ப்ரூஹி, எது எனக்கு உண்மையிலே நல்லதுன்னு எனக்கு தெரியல, போர் பண்ணணுமா போர்ல இருந்து விலகணுமா எனக்கு தெரியல, நீ சொல்லி கொடு, எனக்கு அறிவுரை சொல், எது எனக்கு உண்மையிலே நல்லதோ அதை சொல்லு சொல்லு சொல்லுன்னு தான் கேட்கிறான். அப்பதான் கிருஷ்ணர் அவனுக்கு உண்மையிலே எது நல்லதோ அதை சொல்றார். அப்ப வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் சொல்றதை கேட்பதற்கு தயாராக இருக்கிறான். அந்த மாதிரி இந்த அரசன் கேட்பதற்கு தயாராக இருந்தால் இவனுக்கு எல்லா நலன்களும் விளையும். ஒருவேளை இவன் கேட்பதற்கு தயாராக இல்லை, அது போன்று ஒரு பெரியவரின் நட்பை இவன் உதறிவிட்டான் அப்படின்னு சொன்னா என்னன்னா, சுத்தி எல்லா நாடுகளிலிருந்தும் இவனுக்கு பகைமை இருந்தால் கூட அதை காட்டிலும் 10 மடங்கு தீமை எது, இந்த பெரியவருடைய தொடர்பை அவன் விடுதல். எவ்வளவு சீரியஸ் விஷயம்ங்கிறதுக்காக திருவள்ளுவர் வந்து சாதாரணமா மிகைப்படுத்திலாம் சொல்ல மாட்டார். ரொம்ப மிகைப்படுத்துற மாதிரி நமக்கு தோணும், ஆனா இது உண்மையிலே ஃபேக்ட். அதனாலதான் ஒரு அழகான ஒரு இது சொல்லுவாங்க, என்னன்னா, நல்லார் தொடர்பு அப்படிங்கிறது ஒரு தங்கச் சங்கிலி மாதிரி. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேனோ என்னமோ, ஒரு இரும்பு சங்கிலி இருக்கு, அது ஏதாவது துரு பிடிச்சு போயிடுச்சுன்னு, பிஞ்சு போயிடுச்சா தூக்கி போட்டுடலாம். பிளாஸ்டிக் சங்கிலி இருக்கு, சரியா இல்லைன்னா தூக்கி போடலாம். ஆனா ஒரு தங்க சங்கிலி, தங்க செயின் விட்டுடுச்சு, உடஞ்சிடுச்சு, அருந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோமா குப்பையில? இல்ல இல்ல, திரும்ப நகை கடைக்கு போய் அதை ஜாக்கிரதையா வந்து ஒரு வளையலாம் மாத்துவோம், இல்ல இன்னொரு செயினா மாத்துவோம், ஏதோ ஒன்று பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி எப்படி அதுக்கு வேல்யூ, தங்கத்துக்கு மதிப்பு, அதுவும் இன்னைக்கெல்லாம் 4 நாள் ஏறிட்டே போகுது. அது மாதிரி இந்த பெரியவர்களுடைய நட்பு என்பது தங்க சங்கிலி மாதிரி. ஒரு தடவை சண்டை வந்தா கூட திரும்ப போகணும், திரும்ப வழியே போய் நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டு சரி செய்து கொள்ள வேண்டும். அதனால சொல்லுவாங்க, நமக்கே கூட எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு பஜனை நடக்குது, ஒரு சத்சங்கம் நடக்குது அப்படின்னு சொன்னா, எனக்கு இன்விடேஷன் வரல நான் போமா, அதெல்லாம் கல்யாண வீட்டுக்கு இந்த இன்விடேஷனே தராட்டி கூட நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கோவில்ல வந்து ஒரு உபன்யாசம் நடக்குது, ஒரு நல்ல காரியம் போகணும். நம்ம நல்லதுக்காக போகும், நமக்கு அதுல இருந்து ஏதோ நல்லது கிடைக்குது.
அதனால இந்த ஈகோலாம் தள்ளி வச்சுட்டு நமக்கு ஏதோ அங்க போய் உட்காந்தா அந்த ராமாயண சொற்பொழிவு, மகாபாரத உபன்யாசம் எதுலயோ நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அப்படித்தான் நம்ம பெரியவங்க எல்லாம் அறிவு சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள். அதனால இதை நம்ம மறக்கவே கூடாது. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இது போன்ற ஒரு பெரியவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். நம்ம எல்லோருக்கும் குரு அமைய வேண்டும். நம்ம முக்கியமா நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், தலைவர்களுக்கும் எல்லோருக்கும் சரியான வழிகாட்டுதல் கிடைக்கட்டும். மக்கள் எல்லோரும் அமைதியாக நிம்மதியாக வாழ்வதற்குரிய வழிகள் நன்றாக தெரியட்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இந்த அதிகாரத்தை இந்த அளவிலே நான் பூர்த்தி செய்கிறேன். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.